அதே போல ரேஷன் கடையில் இப்போ அரிசி போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அரிசி பல பேர் சமைக்க முடியாத இருக்கின்ற நிலை என்று என்னிடத்தில் தெரிவித்தாங்க. நானும் வாங்கி பார்த்தேன். அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இனி அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நவீன அரிசி ஆலையுடைய அதிபர்களாக அழைச்சி இந்த அரிசி தரமா நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். தாராளமாக செய்யலாங்க, அதுக்கு பல வழி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சுமார் 2-3000 கோடி செலவானாங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு சிறப்பான அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே ரேஷன் கடையில் தரமான அரிசி விலை இல்லாமல் கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும்.